தமிழ் இங்க பாரு. என் அப்பாவுக்கு சிறந்த அமைச்சருக்கான விருது கிடைச்சதுல எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாமே நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம் தான். எப்படி என் கூட சேர்ந்து வாழ்றன்னு சொன்னியோ அப்பவே எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த வீட்டுல ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு. அதனாலதான் அப்பாவுக்கு இப்படி ஒரு விருது கிடைச்சிருக்கு. நீ இந்த வீட்டுக்கு அம்புட்டு லக்கி தமிழ். என்ன தமிழ், நான் எப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ அமைதியாவே இருக்க. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க. மனசுக்குள்ள என்னமோ வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா விட்டுருவா? என்னன்னு சொல்லு. உங்களுக்கு என் ஃப்ரெண்டு ஜெனி தெரியும்ல? ஆமா, நீ வண்டியில வரும்போது காலவாசல இறங்கி போகுமே அந்த புள்ள தானே? அவதே. ஆமா, அந்த புள்ளைக்கு என்னாச்சு? அவ லவ் மேட்டர்ல ஒரு பிரச்சனைங்க. இன்னைக்கு அவ காலேஜ்க்கே வரல. நான் ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டப்போ அவங்க அம்மா போனை எடுத்து அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, இனிமே அவளை காலேஜுக்கு அனுப்புறதா இல்ல, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லி புத்திமதி சொல்லுமான்னு சொன்னாங்க. அவன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சக்தி அண்ணாவும் அவளும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. நாளை பிறகு என் காதலுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் கிட்ட சொல்லி நீதான் எனக்கு உதவி பண்ணணும் தமிழ்னு சொல்லி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம ஏதாவது பண்ணணுங்க. இதுல நாம பண்றதுக்கு என்ன இருக்கு தமிழ்? சக்தி அண்ணா அவ ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. சக்தி அண்ணா ரொம்ப நல்லவரு. எப்படியாவது அவங்க வீட்டுல பேசி அவங்க மனசை மாத்தி சக்தி அண்ணனுக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்குங்க. அவளோட ஒரே நம்பிக்கை இப்ப நாம மட்டும்தான். நம்மளதான் அவ மலை போல நம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க தான் ஏதாவது பண்ணணுங்க. சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இது விஷயமா நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். நாமளும் அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லி எதையாவது பண்றதை விட நம்ம அப்பா கிட்ட பேசணும்னு வச்சுக்கோயேன், அப்பா ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாருல்ல. நம்ம அப்பா மூலமா இதுல ஏதாச்சும் பண்ணிக்கலாம்.